ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். பாயாசம், இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு பாயாசம் எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாயாசம் வந்து நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினேன். நான் ஆச்சி பிராண்டு தான் வாங்கினேன். உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எந்த பிராண்ட் கிடைக்கிதோ அது வாங்கிக்கோங்க. இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ 100 கிராம்ஸு டோட்டலாக நான் 200 கிராம்ஸ் பாயாசம் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் சொல்லியிருக்க அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நம்ம பாயாசம் செய்ய போகிறோம். இந்த 200 கிராம் பாயாசம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வந்து சாப்பிடலாம். இந்த பாக்கெட்டை பிரிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 பாக்கெட்டில் உள்ள சேமியாவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வறுத்த சேமியா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரையை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ப்ரொசீஜராக செய்கிறதுக்கு லேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு பாயாசம் தயாராகிடும். இன்கேஸ் கெஸ்ட் யாருன்னா உங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாயாசம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் திக்கான பால் தான், ஆவின் பால் ஆரஞ்சு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் திக்காக செய்ய போகிறதுனால கம்ப்ளீட்டாக 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா காஞ்சி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இடையிடையில் நீங்கள் வந்து கலந்து விடுங்க பாலை. இப்போ இன்னும் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக 2 பேக்கெட் உள்ள மிக்ஸையும் நான் வந்து பாலில் சேர்த்துட்டேன். சேர்த்ததும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் சர்க்கரை போடணும்னு அவசியப்படாது. இதில் இருக்க சர்க்கரையே வந்து போதுமான அளவு தான். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதில் இருக்க சர்க்கரையே நமக்கு போதுமான அளவாக தான் இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு வரணும். குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம சேமியா சேர்த்ததும் நல்லா இந்த பால் கொதிச்சு வரணும். பார்க்க சொல்லி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு பாயாசம் வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாயாசம் வந்து செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம பாயாசம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு பாயாசம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி, திராட்சை வந்து நெய்யில் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது பொன்னிறம் மாற வரைக்கும் நம்ம இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா நமக்கு முந்திரி தீஞ்சி போக வாய்ப்புண்டு. இப்போ இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு வந்து காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இந்த காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாலில். முந்திரி திராட்சை வறுத்ததை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் இந்த நெய் நல்லா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடைசியாக இந்த முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்குறதும் ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது வரைக்கும் போதுனாலே விட்டுடலாம். இது அடிஷ்னலாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நமக்கு டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக தான். இப்போ நமக்கு பாயாசமும் தயாராகிடுச்சு. இது சூடாக நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பாயாசம் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.